60 வருஷமா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாத்தி மாத்தி ஆட்சியில இருந்து இப்ப அட்ரஸ் தெரியாத அளவுக்கு காணாம போவாங்கன்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? 2024 ஆரம்பிச்ச ஒரு கட்சி வெறும் 2 வருஷத்துல எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? நம்ம தளபதியோட டிவிக்கே பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல, அது எப்படி மக்களை ஈர்க்குது, எவ்வளவு நம்புறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான். டிவிக்கே என்ன பண்ணாங்க தெரியுமா? சினிமா பிம்பத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி சைலண்டா காய் நகர்த்தினாங்க. அப்படியே பூத் லெவல் கமிட்டிஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. 2024 விக்கிரவாண்டி மாநாடு ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் கூடுனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேடையில தான் விஜய் அவரோட ஐடியாலஜியை வெளிப்படுத்தினாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் அடித்தளமா ஆரம்பிச்சாரு. திமுக அதிமுக 2 பேருமே இது சினிமா பைத்தியம், எலெக்ஷனுக்குள்ள காணாம போயிடும்னு கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்டே இருந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் ஜாதி மதம் பணம் வச்செல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு முட்டு கொடுத்தாலும் அதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது பாலிடிக்ஸ்ல. இப்படி இருந்த இந்த ஓட்டுகளையும் எடுத்து தலைகீழா திருப்பிட்டாங்க டிவிக்கே. இவங்களோட மெயின் டார்கெட்டே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யூத் அண்ட் உமன் தான். இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சாங்க. அதையும் தவிர டிவிக்கே சொன்ன சிங்கப்பெண் டாஸ்க் போர்ஸ், சேஃப்டி ஸ்கீம்ஸ் பெண்கள் மனசுல நங்கூரமா பதிஞ்சுது. கேஷ்லெஸ் அண்ட் கிளீன் பாலிடிக்ஸ விரும்புனாங்க இந்த யங்ஸ்டர்ஸ். அதர் பார்ட்டிஸ் இது தெரியாம ஓவர் கான்பிடண்டா இருந்தாங்க. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய செட்பேக்கா அமைஞ்சது. இவங்கெல்லாம் 10 இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க, எதுவும் தெரியாது தற்குறியன்னு சொன்னதெல்லாம் கேட்டு டிவிக்கே ஓட் பண்ணுறத ஒரு எமோஷன் அண்ட் ஒரு பெருமையா நினைச்சாங்க. ஏப்ரல் 23, 2026 தமிழ்நாடோட ஹையஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ படைச்சாங்க, 85.1. எலெக்ஷன் முடிஞ்சதும் மே 4 ரிசல்ட் வந்தப்போதான் டோட்டல் தமிழ்நாடுமே சைலண்ட் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான டிவிக்கே 108 சீட்ஸ் வின் பண்ணாங்க. ஆனா ரூல் பண்ண 118 சீட்ஸ் வேணும். ஒரு ஹங் அசம்பிளி உருவாச்சு. அப்போதான் விஜயோட அடுத்த அரசியல் ஆரம்பிச்சது. சினிமால வெறும் ஹீரோவா மட்டும் இல்ல, ரியல் லைஃப்ல பொலிட்டிக்கல் செஸ் ஆடினாரு. 10 சீட்ஸுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சப்பதான் டிவிகே பிளஸ் அலைன்ஸ் பார்ட்டி ஆரம்பிச்சது. டிஎம்கே இருந்த காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசி கோலேஷன் கவர்மெண்ட்டுக்கு டீல் பேசினாங்க. அப்பதான் விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னது ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு. மே 10, 2026 சிஎம்ஆ ஜோசப் விஜய் எனும் நான் ஆக்டர் விஜய் சிஎம் விஜயா பதவி ஏற்றாரு. 2 இயர்ஸ்ல 0ல இருந்து சிஎம் சீட்டுக்கு போனதெல்லாம் மாசுதான். ஆட்சிக்கு வந்த 48 மணி நேரத்திலேயே ஸ்கூல், கோயிலுக்கு பக்கத்தால இருக்கிற 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்களை மூடுனாங்க. 200 யூனிட்ஸ் ஃப்ரீ கரண்ட், சிங்கப்பெண் அதிரடிப்படை, இப்படின்னு அதிரடி திட்டங்களை கொண்டு வந்தாங்க. கிரிட்டிக்ஸ் எல்லாமே இப்போ சைலண்ட் ஆச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிவிக்கே ஆட்சி மத்த திராவிட கட்சியை விட சிறப்பா இருக்குமா இல்ல சிரிப்பா சிரிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.